பெண்மணிகள் பத்தி பெண்களை பத்தி தரக்குறைவா இழிவுபடுத்துறது செய்யறது அது ஒத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தண்டனோட கொடுக்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வழக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியதற்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். இது பத்தி வேற எதுவும் நான் பேச விரும்பல. வேற கொஸ்டின். நான் புதிய அரசாங்கம் வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில கோல்பட்டி பொறுத்த வரைக்கும் இந்த குறைபாடுல ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. திறனற்ற தமிழக அரசு இளைஞர்கள் மத்தியில் அடக்குமுறை கையாளுவது உதயநிதி கருத்தை படிச்சு. அதாவது சகோதரர் உதயநிதி ஒரு கருத்து அதுல சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நபர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாக்கணும். நீங்க அரசியல் ரீதி என்ன வேணா நீங்க வைங்க, விமர்சனங்கள் வைங்க. ஆனா தனிநபர் விமர்சனம் வைக்கக்கூடாது. அந்த ஒரு பெண்மணி யாரா இருந்தாலும் சரி, ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண்களை பத்தி தரக்குறைவா இழிவுபடுத்துறது செய்யறது அது ஒத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தண்டனோட கொடுக்கலாம். அதாவது ஆதாரம் இல்லாம கொச்சைப்படுத்துற மாதிரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி செய்யற நபர்களை எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம். அதுக்கு கொடுக்க கூடாது ஜனநாயகம் சொன்னா ஏத்துக்க மாட்டேறாரு. ஜனநாயகத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. கருத்து சுதந்திரம் ஒரு எல்லை தான். அதுக்காண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப் உண்மைக்கு புறம்பா எந்த ஆதாரம் இல்லாம நீங்க இன்னைக்கு முன்னாடி எல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் வச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய எடிட்டோரியல் இருக்கும். அந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து அதான் இது பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா எந்த ஒரு சென்சார் கிடையாது, எது கிடையாது, யார வேணா எதை பத்தி என்ன வேணா பேசலாம். அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் தான் சொல்லுங்க. சரிங்களா? தலைவர் வைகோ ஒரு கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.